Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாதாம் பால் எப்படி சிம்பிளா ரெடி பண்றது அப்படின்றத फ्रेंड्स இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் फ्रेंड्स, தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில ஒரு 50 கிராம் பாதாமை நல்ல சூடான தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்க போறேன். 50 கிராம் பாதாம் நல்ல சூடான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பாதாம் ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. இது ஆறின உடனே பாதாம் எடுத்து இப்படி கைகளால் நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா தோல் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்ட 50 கிராம் பாதாமை நான் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான், பாதாமை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள் மிக்சியில் அரைக்க முடியலன்னா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, இது மாதிரி இருந்தால் போதும். பால் பாத்திரம் வச்சு ஒரு 1/2 லிட்டர் ஹெவி ஃபேட் மில்க் நான் இதில் ஊற்றி காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா காயட்டும். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாதாம் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு கெட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த பாதாம் வந்து இந்த பாலில் பாதாமோட பச்சை வாசம் குறையிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உங்களுக்கு அந்த கெட்டிகள் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படியே கரண்டியால் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கெட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும். பச்சை வாசம் பாதாமோடது குறைஞ்சிருச்சு, பாலோட மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 50 கிராம் பாதாம் எடுத்தேன். அதுக்கு ஈக்குவலாக 50 கிராம் சுகர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஹீட்டில் கரைஞ்சிடும்னு சொல்லி உடனே இறக்கிடக்கூடாது. இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். அதனால் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு 3 நிமிஷம் குறைவான தீயில் அப்படியே கொதிக்கட்டும். பாதாம் மிக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாதாம் மிக்ஸ் தான் இதில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாதாம் மிக்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ ஃப்ளேவர் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டைம் இது ஒரு டைம் அதுன்ற மாதிரி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து பாதாம் மிக்ஸு குங்குமப்பூ இதெல்லாம் விட இயற்கையான இந்த மஞ்சத்தூளே இப்போ உள்ள இந்த வின்டர் சீசனுக்கு நல்ல ஏற்றதாக இருக்கும். அதனால் நான் இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இந்த மஞ்சத்தூள் சேர்த்ததுனால இந்த பாலில் வந்து மஞ்சத்தூள் வாசனை அடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்காது. இதோட நிறமும் நம்மளோட ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து குளிர்காலத்தில் இதை மாதிரி நம்ம பாதாம் பால் எடுத்துக்கலாம். இதுவே வெயில் காலம்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ இல்லைன்னா பாதாம் ஃப்ளேவர் உள்ள அந்த மிக்சிங் மட்டும் இதில் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தோம்னா இந்த பாதாம் ட்ரிங்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஓரங்களில் இந்த பாலோட எடைகள் அப்படியே இருக்கும், அதெல்லாம் அப்படியே பாலோடு சேர்த்து காய்ச்சும் போது உள்ளே கொண்டு வந்துக்கணும். அதுதான் இந்த பாதாம் பாலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 3 நிமிஷம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். சுவையான சிம்பிளான ஈஸியான பாதாம் ட்ரிங்க் ரொம்ப டேஸ்ட்டானது ஹெல்த்தியானதும் கூட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் இதே மாதிரி தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.